ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம். ஆன்லைனில் எவ்வளவோ ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் இருந்தாலுமே கூட இந்த பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்க பெனிஃபிட் என்னென்னா, நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்குகிற டெய்லி கன்சியூம் ப்ராடக்ட்டுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாக வருதுன்னு நினச்சிங்கன்னா, இந்த பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதால உங்கள் வீட்டுக்காக செலவு பண்ணுற டெய்லி கன்சப்ஷன் எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக குறையிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு படித்தாலும் எக்ஸாமில் மார்க் ரொம்ப கம்மியாக வருதா? தேர்வில் அதிக மதிப்பெண் பெற சிறந்த வழிகள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். சில மாணவர்கள் எப்பொழுதுமே படிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் தேர்வில் குறைந்த மதிப்பெண் மட்டுமே வாங்குவாங்க. ஆனால் சில மாணவர்கள் படிக்கிற நேரம் மிக குறைவாக தான் இருக்கும், ஆனால் அவங்களோட தேர்வு மதிப்பெண் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு காரணம் அவங்களோட படிக்கிற விதம்தான். மாணவர்கள் தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண் வாங்குவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னென்னா, தேர்வுக்காக அதிக நேரம் செலவழித்து படித்தால் கூட எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் அப்படியே மனப்பாடம் செய்வது. 2வது, சரியான திட்டமிடல் இல்லாமல் படிக்கிறது. 3வது, ஒரு சில நாட்கள் அதிக நேரம் படித்து சில நாட்கள் கொஞ்ச நேரம் கூட படிக்காமல் இருப்பது. 4வது, வகுப்பறையில் சரியான கவனம் செலுத்தாமல் இருப்பது. 5வது, தேர்வுக்கு முன் மாதிரி தேர்வு எழுதி பார்க்காமல் இருப்பது. 6வது, சரியாக ரிவிஷன் செய்யாமல் இருப்பது. 7வது, மிக குறைந்த டாபிக் மட்டுமே படிச்சுட்டு தேர்வுக்கு செல்வது. 8வது, சரியாக தூங்காமல் இரவு முழுவதும் கூட படிப்பது. 9வது, தேர்வு பற்றி மிக பயத்துடன் இருப்பது. 10வது, சரியான பாடப்புத்தகத்தை தேர்வு செய்யாமல் இருப்பது. வாங்க இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கும்போது ப்ராக்டிக்கல் நாலேஜோடு படிச்சிங்கன்னா அந்த பாடம் உங்களுக்கு கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. ப்ராக்டிக்கல் நாலேஜ்னால் என்னென்னா, நாம் படிக்கிற எல்லாமே கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நடக்கிற ஏதோ ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதோடு கம்பேர் பண்ணி இமேஜின் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் தேர்வுலையும் அதிக மதிப்பெண் பெற முடியும். 2வது, தேர்வுக்கு திட்டமிடல் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் படிக்கிறப்ப எந்த பாடத்தை படிக்கணுன்ற தேர்ந்தெடுக்கிறதுலையே நம்ம அதிக நேரம் செலவிடுவோம். இதனாலேயே படிக்கிறதுல அதிக அலட்சியமும் வரும். சரியான திட்டமிடல் இருந்தால் நம்மளை யாரோ வழி நடத்துகிற மாதிரி அந்த ஷெட்யூலையே நம்மளை சரியாக படிக்க வைக்கும். 3வது பாயிண்ட், உங்களுக்கு என்னதான் மிக முக்கிய வேலைகள் இருந்தாலும் உங்களோட ஷெட்யூலில் உள்ளதை சரியாக அன்றன்னைக்கு படித்து முடிக்கணும். 4th பாயிண்ட், நீங்கள் வகுப்பறையில் சரியாக கவனம் செலுத்தியிருந்தால் அந்த பாடத்தை நீங்கள் வீட்டில் படிக்கும்போது மிக எளிமையாகி புரியும். 5th பாயிண்ட், நீங்கள் படித்தது மறக்காமல் இருக்கணும்னா அதை திரும்ப திரும்ப எழுதி பார்க்க வேண்டும். கணிதம் போன்ற பாடங்களில் இது ரொம்பவே அவசியம். 6th பாயிண்ட், நீங்கள் படித்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நீங்கள் ரிவிஷன் செய்தால் மட்டுமே நீங்கள் படிக்கிற பாடங்கள் உங்கள் மனசில் ஆழமாக பதியும். 7th பாயிண்ட், சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் படிச்சுட்டு போவாங்க. அந்த பகுதி தேர்வில் வரலாம் வராமலும் போகலாம். ஆகவே இந்த மாதிரி மனநிலை தேர்வுக்கு போகாதீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்ம தேர்வு அறையில் நல்ல முறையில் தேர்வு எழுத நம்ம மைண்டை கான்சன்ட்ரேஷன் சரியாக இருக்கணும். மனநிலை சரியாக இருந்தால் மட்டுமே படித்தது மறக்காமல் தேர்வில் எழுத முடியும். சில மாணவர்கள் தேர்வுக்கு முதல் நாள் தூங்காமல் கூட படிக்கின்ற பேரில் இரவு முழுவதும் படிச்சுட்டு தேர்வில் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். ஆகையில் தேர்வுக்கு முதல் நாள் குறைந்தபட்சம் 8 மணி நேரமாவது தூங்குங்க. 9th பாயிண்ட், சில பேர் தேர்வுக்கு முன்னரே தேர்வு பற்றி ரொம்ப பயந்து கூட தேர்வை சரியாக எழுத மாட்டாங்க. இந்த மாதிரி தேர்வு எழுதி பார்க்குறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் இந்த பயத்தை போக்க முடியும். லாஸ்ட் பாயிண்ட், புத்தகம் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நோட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலையே காலத்தை செலவிடுற பசங்க அதை சரியாக உபயோகிக்கிறது இல்லை.
நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்காக கம்மியாக கேள்வி பதில் உள்ள நோட்ஸை படிக்காமல் சிறந்த விளக்கங்கள் உள்ள நோட்ஸை சூஸ் பண்ணி படித்து தேர்வில் வெற்றி பெறுவது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களால் வெற்றி பெற முடியும். தேங்க்யூ.